ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? நான் வேணா வேற பாட்டு பாடவா? அடியே கோல். இத யார் கேட்டா? எதுக்காக எல்லா இடத்துலயும் பேனர் வச்சிருக்கீங்க? ஓ, உங்க கல்யாணத்துக்காக நான் வாழ்த்தி பேனர் வச்சிருக்கேன்ல, அத சொல்றீங்களா? அத நீங்க இங்க மட்டும் தான் பாத்திருப்பீங்க. இன்னும் அண்ணா நகர், பெசன் நகர், டி நகர், கே நகர்னு சென்னையில இருக்க எல்லா ஏரியாலையும் வச்சிருக்கேன். நம்ம ஆளுங்க தமிழ்நாடு முழுக்க வைக்கலாமான்னு கேட்டானுங்க. ஆனா நான் தான் போதுன்னு சொல்லிட்டேன். உங்க ஊர் பக்கம் வேணும்னாலும் வைக்க சொல்லிடலாம், வச்சிடலாமா? நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கலர்ல உங்க போட்டோவையும் டாக்டர் போட்டோவையும் போட்டு சூப்பரா ஒரு வாழ்த்து ரெடி பண்ணிருக்கேன். இப்படி ஏற்பாடலாம். உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? இங்க பாருங்க காவியா, நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சு ஒரு பெரிய பட்ஜெட்டை நான் ஒதுக்கி வச்சிருந்தேன். அந்த காசை இப்ப நான் உங்க கல்யாணத்தை வாழ்த்துறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதாங்க, சிம்பிள். எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறேன். இதெல்லாம் நான் காதலுக்காக பண்றேங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நினைச்சு பாப்பீங்கல்ல, நாம வேண்டான்னு சொல்லியும் வெறுத்தாலும் நம்மள வேணும்னு நினைச்ச அந்த சித்தார்த் எவ்வளவு உருகி பேனர் வச்சாருன்னு நீங்க எல்லாத்தையும் நினைச்சு பாப்பீங்கல்ல, அதுக்காக தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பட்ஜெட்ல துண்டு விழுற மாதிரி சமாச்சாரங்கள் இருந்தாலும் நான் முக்கியமான ஒரு பொருளை வாங்கியிருக்கேன். இந்தாங்க. என்னது இது? வாங்கி பாருங்க, உங்களுக்காக தாங்க. டிசைன் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க கொஞ்சமாவது டீசென்ட்டா நடந்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ மோசமா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நாளைக்கு காலையில எனக்கு கல்யாணம். நீங்க என்னடான்னா ரிங்க கொண்டு வந்து பிரசன்ட் பண்றீங்க. உங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமா தெரியல? ஏங்க கொஞ்சம் நிறுத்துங்கம்மா. மோதிரத்தை பார்த்த உடனே என்ன வந்து இப்படி மோதுறீங்களே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. அது பேர் ரிங். அது டாக்டரோடது. அது என் பாக்கெட்ல இருக்கு. நாளைக்கு நான் அவரை பார்க்கும்போது அவருக்கு நான் போட்டு விட வேண்டாமா? அதனாலதான் நான் இத பாக்கெட்லயே வச்சிருக்கேன். இங்க பாருங்க. ஆமா, உங்களை தான் நான் கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்ல. வர வேண்டாமா? ஆர் யூ ஷூர் காவியா? கண்டிப்பா வர வேண்டாம். சரி, அப்படி ஒண்ணு பண்ணு. என்னோட சார்பா டாக்டருக்கு உன் கையிலேயே போட்டு விட்டு, இந்த எங்கிருந்தாலும் வாழ்க. என்னம்மா? என்ன தாத்தா இப்படி மொத்த ஃபேமிலி எங்க கொண்டு வந்து இறக்கிட்டீங்க? இப்ப நான் என்ன பண்றது? என்னம்மா நீ? நான் என்ன வேணும் நான் பண்ண? சித்தார்த் போஸ்டர் அடிச்சதுதான் இதுக்கு முக்கிய காரணமே. நான் என்னமா பண்ணட்டும்? சரி, நீ என்ன பண்ண போற? அதெல்லாம் அந்த சுரேந்தர் கிட்ட நான் பேசிட்டேன். தாலி கட்டாம பாதியிலே விட்டுட்டு கிளம்பிடுவான். கண்டிப்பா கிளம்பிடுவானா? என்ன தாத்தா, கிளம்பாம என்ன பண்ண போறான்? அப்படி பேசிதான் அவனுக்கு பணம் கொடுத்திருக்கு. அவன் கிளம்புனதுக்கு அப்புறம் நான் ஃபுல் மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி அழுது கிழுது சீன் போட்டுறேன் தாத்தா. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும், நீ ஒரு வாரம் இல்ல 10 நாள் லீவ் குடுக்கறேன், நீ போமான்னு சொல்லிருங்க. சரி. அதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன். அதோட காவியா கேரக்டர் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். என்னமோ திட்டத்தை நாம போடுறோம். அவன் என்ன நினைக்கிறானோ? யாரு? நான் தான். நீங்களா? ஆமா மாப்பிள்ள, காவிய கிட்ட கூட நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். நான் தான் மாப்பிள்ள தோழன். நீங்க தைரியமா இருங்க. கல்யாணம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இருக்கு. எந்தெந்த சடங்கை எப்படி எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். சரிங்களா? சரிங்க சார். பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க.
என்ன நீங்க ஸ்லோவா பண்றீங்க? விறுவிறுன்னு பண்றது இல்லையா? சரி சரி. என்ன நிஜ கல்யாணம் பண்ற மாதிரி நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ரெண்டு பேரும் லவ் ஜோடிகள் இல்லையா, அதனாலதான் இப்படி கொஞ்சம் கிளுகிளுப்பா பேசிக்கிறாங்க. விஷ்ணு தல்பாய தீமஹி தன்னோ நாக. இங்க பாருங்க ஹாசன்காந்த், நீங்க தைரியமா இருங்க. இந்த சடங்கு விஷயத்துல என்ன டவுட் இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் சொல்லித்தரேன். புரியுதா? காவியா, உங்களுக்கும் தான். ஓம் பாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரசோதயாத் ஸ்வாஹா. காவியா, எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காதோன்னு எனக்கு தோணுது. ஏன் இப்படி அபசகனமா பேசுறீங்க? இல்ல பாதியிலே நின்னுருமோன்னு எனக்கு தோணுது, அதான். இவர் என்ன எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு? ஒருவேளை இந்த சுரேந்தர் எதையாவது உளறி கொட்டிட்டானா? இங்க பாருங்க, ஒரு அனுமானத்துல சொல்றேன் காவியா. ஏன்னா என் காதலோட ஆழம் அந்த மாதிரி. அது எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி உன்னை தனியா நிறுத்திரும். அப்படி தனியா நிக்கிற உங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, மனமேடையில வந்து உட்கார்ந்திருக்கேன். இந்த நிமிஷத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் அறிவே இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாரி 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 சாரி. ஐயா, கொஞ்சம் பேசாம இருங்க. பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? மந்திரங்களை கவனிக்க வச்சு சடங்குகளை செய்ய விடுங்க. ஆமாமா, சடங்குலாம் ரொம்ப முக்கியம். நீங்க கரெக்டா செய்யுங்க. ஐயோ, அவளே டென்ஷன்ல இருக்கா. இந்த பைய வேற அழிச்சாட்டியம் பண்றானே. அம்மா, தாலி கட்டுற சடங்கு ரொம்ப புனிதமானதுமா. மனசார நீங்க ரெண்டு பேரும் உங்க குலதெய்வங்களை வேண்டிக்கோங்க. ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி. இந்தாம்மா, தாலியை எல்லார்கிட்டயும் கட்டி ஆசீர்வாதம் வேண்டும். சரி அப்படியே அக்ஷதையும் கொடுத்துரு. சரி கொடுங்க. தர்ஷினி தர்ஷினி, ஒரு நிமிஷம். நீ முதல்ல எனக்கு காமி, நான் தொட்டு கும்பிடுறேன். ஐயோ, சித்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? இந்த தாலி உங்க கழுத்துல ஏற நேரம் உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கணும். எல்லா வளத்தோடையும் சகல சௌபாக்கியத்தோடையும் நீங்க வாழணும் காவியா. அதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். மனு, இங்க என்னமோ நடக்குது. சித்தார்த் ஒரு பக்கம் இங்க பயங்கரமா வாழ்த்துக்கிட்டு இருக்கான். ஃபங்க்ஷன் முடியும் போது நீ உங்க அம்மா கிட்ட சொன்னல, வேம்பு சார் எனக்கு கொலுசு வாங்கி போட்டு விட்டாருன்னு. சோ ஏன் கிஃப்டா உனக்கு நான் கொலுசு வாங்கி தரேன். உன்னோட ஏக்கம் மொத்தத்தையும் என்னால தீர்க்க முடியலனாலும் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் பண்ண போறேன். படிப்படியா நான் மாறி வருவோம் பொம்மி. நீ எதிர்பார்த்தபடி, உனக்கு ஏத்தபடி நான் மாறுவோம் பொம்மி. என்ன மன்னிச்சிருவீங்கல்ல? இங்க பாரு பொம்மி, நான் உன்னை மன்னிக்கல. நானும் உன்ன மாதிரியே நடந்த எல்லாத்தையும் டோட்டலா மறந்துட்டேன். இனிமே நாம எப்பவுமே
சந்தோஷமா இருக்கணும், சரியா? அண்ணே, முதல்ல தாலியை கட்டுன. ஆமா அத மறந்துட்ட பாரு. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். வாங்கிக்கோங்க. கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே त्वञ्जीव सरधां सदं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते. ரெண்டு பேரும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இப்படி நடந்துருச்சேம்மா. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. எந்த சண்டாளங்க இப்படி எல்லாம் சதி பண்ணி உங்களை பிரிச்சதுன்னு தெரியல. இனிமே ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும், அதுதான் எங்க விருப்பம். என்ன கன்னத்துல இரு, உன் கன்னத்துல என்னமோ இருக்கு. ஐயோ பாருங்க, உங்க கன்னத்துல கிரீஸ் இருக்குன்னு சொல்ல வந்தா அப்படியே என் கன்னத்திலயும் பூசி விட்டுட்டீங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் கண்ணு படாம இருக்கிறதுக்காக திருஷ்டி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நாம இன்னும் வரலன்னு தாத்தா பாட்டிலாம் அங்க கவலைப்படுவாங்க பூமி. கவலைப்பட்டாலும் அவங்களால நம்மள காண்டாக்ட் பண்ண முடியாதே. ஏன்? ஏன்னா போன் ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். தனியா இருக்கும்போது போன் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்கல்ல. ஏய் கேடி, அது சரி, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, என்ன பண்றது? வாங்க, போற வழியில ஏதாச்சும் கடை இருந்தா போய் சாப்பிட்டு போ. இங்க எங்க கடை இருக்கு போகுது? ஏய் பாத்து, கொஞ்சம் முன்னாடி வா. இப்ப சாப்பிட வேண்டாம், காரை ரெடி பண்ணிட்டு அப்புறமா சாப்பிட்டு போ. இங்க பாருங்க, எனக்கும் பசிக்குது. வாங்க வேம்பு சார், போற வழியில சாப்பிட்டுக்கலாம். சரி சரி, அப்ப காரை லாக் பண்ணிட்டு வாக் பண்ணலாமா? ஏதோ படம் டயலாக் எல்லாம் பேசுற மாதிரி தெரியுதே. சரி இரு. என்னடா என்ன சொன்ன? நீ சொன்ன மாதிரிலாம் இல்ல, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரியா? சாரிண்ணா, வலிக்குதுண்ணா, விடுண்ணா. நான் சொன்னது தப்பு தானே, விடுண்ணா. அம்மா, எல்லாம் சரிதான். கார் தானா ரிப்பேர் ஆயிடுச்சா இல்ல நீ ஆக்கிட்டியா? ஐயோ அத்தை, நீங்களும் சேம் செட் கோல் போடுறீங்க. சரி சரி, வந்தவங்கள வாசல்லயே நிக்க வச்சு பேசினா என்ன அர்த்தம்? முதல்ல ஆர்த்தி எடுக்கணும். தர்ஷினி வளர போங்கம்மா. சரிங்க பாட்டி. பாட்டி, நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது சாவித்ரி அத்தை கையால ஆரத்தி எடுத்து என்ன உள்ள கூட்டிட்டு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு மாமியாரா அவங்க என்ன வரவேற்கிறது தானே பாட்டி முக்கியம். ஆசை நிறைவேற்றிட்டா போச்சுமா.
உங்களுக்கு இப்படி வேர்க்குது? சீக்கிரமா உள்ள போய் ஏசில உட்காருங்க, இல்லனா பிபி ரைஸ் ஆற போகுது. என்ன சாவித்திரி ஆச்சு உனக்கு? நல்ல சிரிச்ச முகத்தோட ஆரத்தி எடுமா. என் பேத்தி அத்தைதான் ஆரத்தி எடுக்கணும்னு ஆசையா சொல்லியிருக்கா. என்னம்மா நீ? அவ ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கா. வந்ததுமே நம்மளதான் டார்கெட் பண்றா. பாத்தியா மனு? நாம அவளை டார்கெட் பண்றது அவளுக்கு தெரியாதுல்ல. பொறுத்திருந்து என்ன நடக்க போகுதுன்னு பாரு. சரி, வளரு தர்ஷினி, அவங்க 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போங்க. அம்மா வேணி, இப்பவாது உள்ள போலாம்ல? ஒரு நிமிஷம். என்ன தாத்தா? முதல்ல நாம தர்ஷினியை விட்டு ஆரத்தி எடுத்திருந்திருக்கலாம். இப்ப நான் ஆரத்தி எடுத்தா என்ன கெட்டு போச்சு? இல்லம்மா சாவித்ரி, சித்தார்த் பொம்மி ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்த்தப்ப மறுபடியும் அவங்க திருமணம் நிச்சயமா நடக்கும். ஆனா அதுல ஒரு தோஷம் இருக்கு. அது என்னன்னா, மறுபடியும் திருமணமாகி வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு யாரு ஆரத்தி எடுக்கிறாங்களோ ஆரத்தி எடுக்கிறவங்களே பாத பூஜை செஞ்சு அவங்கள உள்ள கூட்டிக்கிட்டு வரணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அப்பா, பாத பூஜைங்கிறது பெரியவங்களுக்கு சின்னவங்க பண்றது. அது எப்படி வயசுல பெரியவங்க சின்னவங்களுக்கு பண்ண முடியும்? இல்லையே, நான் நிறைய மேரேஜ்ல பாத்திருக்கேனே. மாப்பிள்ளைக்கு பொண்ணோட அப்பா பாத பூஜை பண்ணுவாரே. என்னம்மா இது புது வழக்கமா இருக்கு? அம்மா, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நாம ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தான் இத நாம பார்க்கணும். அதனால அவங்க 2 பேரும் நிக்க வச்சு நீயே பாத பூஜை பண்ணிடமா. தப்பா நினைச்சுக்காத, அப்பதான் தோஷம் கழியும். ஐயோ, அத்தை வயசுல எவ்ளோ பெரியவங்க. அவங்க எனக்கு ஆரத்தி எடுக்கிறது ஓகே. ஆனா அவங்க போய் எங்களுக்கு பாத பூஜை பண்றதெல்லாம் வேணாம் தாத்தா. பாத்தியா மனு? வேணும்னே நடிக்கிறான். நடிக்கிறதுக்கு அவளுக்கா சொல்லி தரணும்? அவதான் நடிப்புல குயின் ஆச்சே. பரவாயில்ல மாமா. பூமி, உனக்கு கால் ரொம்ப வலிக்குதா என்ன? இப்ப பரவாயில்ல? கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுறியா?
சித்தார்த், பாட்டி வரேன். ஆஹா, இவங்க ஏன் இப்ப வந்தாங்க? பூமி கொஞ்சம் இங்க வாமா. ஏன் பாட்டி? அட இருடா சொல்றேன். பொம்மிய வர சொல்லு. பொம்மி கொஞ்சம் கீழே வாமா. என்ன விஷயம் பாட்டி? இருடா சொல்றேன். நீ வாமா பொம்மி. நீ இரு. என்ன விஷயம் பாட்டி? உன்கிட்ட சொல்ற மாதிரி விஷயமா இருந்தா உன்கிட்ட சொல்ல மாட்டோமா? வரே இருடா. பொம்மி நீ வாயேன். பாட்டி தள்ளுங்க வேம்பு சார். வா. என்ன பாட்டி, எதுக்கு? கிருஷ்ணவேணி ஏதோ பேசணுமா? சரிங்க பாட்டி. ஆஹா, பாக்குறாங்களே. பூமி, பூமி, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். சித்து, பாட்டி உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா, நான் எடுத்து தரேன். நீங்க இல்ல பாட்டி, எனக்கு அந்த கிரீன் டீ வேணும், அதுக்காக தான் வந்தேன். ஆஹா, அப்ப சரி. எனக்கு ஒரு கிரீன் டீ வேணும், போட்டு எடுத்துட்டு வரியா? சரி. எப்படியாவது மேல வர வைக்கணுமே. பூமி, நான் மேல ரூம்ல லேப்டாப்ப சார்ஜ் போட்டுட்டே வந்துட்டேன். ஓவரா சார்ஜ் ஆயிடும். நான் என்ன பண்றேன்னா, நான் மேல போறேன், நீ மேல எடுத்துட்டு வந்துடுறியா? பொம்மி, பொம்மி, இப்ப நீ வந்துதானே ஆகணும். எப்படி சாமர்த்தியமா வர வச்சேன்னு பார்த்தல்ல. எல்லாரும் சேர்ந்து சித்தார்த்தியை ஏமாத்த பாக்குறீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ, பொம்மி வந்துட்டாலே. ஏன் பாட்டி நீங்க எடுத்து வந்திருக்கீங்க? எல்லாம் காரணமாதான். நீ தான் கிரீன் டீ கேட்டு போனல. இந்தா குடி. போ குடிடா. பாட்டி யாருக்கு வேணும் இந்த கிரீன் டீ? என் நிலைமையும் புரிஞ்சுக்காம பேசாம நாமளே கீழே போயிருவோம். தாத்தா, இந்த வீட்டுக்குள்ள என்னதான் தாத்தா நடக்குது? அதுவாப்பா, இந்த கீழே சமையல் வேலை நடக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியும், பேசாதீங்க. இது பாருப்பா, அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரேன்னு தெரியுது. விதி இருக்கே விதி, அது ரொம்ப வலிமையானதுப்பா. வேணாம் தாத்தா. அதாவது கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைவாங்க. அந்த கதை உனக்கு தெரியும்ல? தெரியும். சரி சரி, ஓகே. அப்புறம் அந்த தாத்தா, வெயில் இருக்கும் போதா நிழலோட அருமை தெரியும். மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆழம் தெரியாம காலை விடாத. மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா? இப்படி எல்லா பழமொழியும் எனக்கு தெரியும் தாத்தா. போதுமா? அப்படியா? எல்லா பழமொழியும் தெரியுமா?
எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப எனக்கு தெரிய வேண்டியது நான் கேட்ட கேள்விக்கு பதில். நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுதுப்பா. அதான் பொம்மிய உன் பக்கத்துல வரவே மாட்டேங்கிறா, உன்னை பக்கத்துல விடவே மாட்டேங்கிறான்னு தானே? அதேதான். இங்க பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு பட்டுன்னு பதில் சொல்லுங்க பாக்கலாம். பாருப்பா சித்தார்த், நான் இங்க பாருங்க, பழமொழியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. டென்ஷன் ஆகாதரா, அமைதியா இரு. 2 நாளைக்கு நாள் நல்லா இல்ல, அதனால உங்களுக்குள்ள மேற்படி விஷயங்கள் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் பாட்டி தடை போட்டா. 2 நாளா? ஏண்டா இப்ப பழமொழி சொல்லட்டுமா? கையில இருக்கும்போது புழு நினைச்சு தூக்கி எறிஞ்சிடுவோம், அது பட்டாம்பூஜியா பறக்கிற போதுதான் துரத்திக்கிட்டே ஓடுவோம். இதான்ப்பா வாழ்க்கை. தாத்தா, பழமொழி மட்டும் சொன்னீங்க, நான் கொலவெறி ஆயிடுவேன். சரி. இருங்க, இன்னும் 2 நாள் தானே. எத்தனை பழமொழி உங்களுக்கு நான் சொல்றேன்னு பாருங்க. தள்ளுங்க. பெரிய ஹீரோயின் மாதிரி நீ இப்படிலாம் வந்து வசனம் பேசுவேன்னு எங்களுக்கு தெரியும். தமன்னா, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டேன்? அவ கிடக்குறா, ஏதோ கோவத்துல பேசிட்டா. இத பாருமா, எங்க சைடுல இருந்து உனக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். நடந்த எல்லா தப்புக்கும் எங்களை மன்னிச்சிரு. மா, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? தெரிஞ்சுதாண்டா பண்றேன். சாரிமா, எங்களை மன்னிச்சிரு. அவங்கள கூட ஒரு வகையில நம்பிடலாம். ஆனா இப்படி டக்குன்னு இறங்கி வந்து மன்னிப்பு கேக்குறீங்க பாருங்க, உங்கள மாதிரி ஆளுங்களை தான் நம்பவே முடியாது. கொஞ்சம் தனிவா இறங்கி போய் பேசினா என்ன ஆகும்னு செக் பண்ண. ஆனா உங்க 3 பேரோட சுயரூபத்தை அப்படியே டக்குன்னு காமிக்கிறீங்களே. ஒண்ணு பண்றேன், நீங்க கேட்ட மாதிரியே நான் உங்களை மன்னிச்சிடுறேன். ஆனா விஷப்பாம்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அத பல்ல புடுங்காம வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இல்ல? சோ என்ன இப்ப எங்களோட பல்ல புடுங்க போறேங்கறியா? பல்ல புடுங்கறதெல்லாம் வேஸ்ட், பவரை புடுங்கணும். அடி பாவி, ஒரு மனுஷன் எதில் இருக்கிறதே கண்டுக்காம பேசிட்டு இருக்கியா? உன்னா அவன் கிடக்குறா, நீ பேசி இருங்க. நாங்க போய் இட்லி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் ஐயோ அண்ணே, என்ன வேணும்? இல்ல மம்மி, அண்ணி ரொம்ப பிஸியா இருக்காங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன். இல்ல அது ஒண்ணும் இல்ல. அதே தானே சொல்றேன், என்ன வேணும்னு சொல்லுங்க. தூங்கலையா நீங்க? தூங்க போகணும், கொஞ்சம் மெதுவா போகலான்னு. ஏப்பா சித்தார்த், நேத்து ரோட்டு கடையில சாப்பிட்ட போல நல்லா இருந்துச்சா? ஐயோ, அது மட்டும் இல்லன்னு, போனை பிளான் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணது, கிரீஸ் தடவுனது, இட்லி ஊட்டி விட்டது, மாறி மாறி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டது, எல்லா கதையும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடி பாவி, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சரி, நான் போய் படுக்கிறேன். ஐயோ அண்ணன், இருங்க, இன்னும் ஏதாவது கதை பாக்கி இருந்தா அதையே சொல்லிருங்க. இல்ல நான் படுக்க போறேன். குட் நைட். குட் நைட். ஓகேண்ணே, குட் நைட். போயிட்டானா? தேங்க்யூ சாமி, தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ. நீங்க மட்டும் நான் கேக்குற வரத்தை கொடுத்துருங்க.
நான் பணத்திலேயே நீந்தணும், தங்கத்திலேயே குளிக்கணும். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? என்னது? பணத்துல குளிக்கணும், தங்கத்துல நீந்தணுமா? முதல்ல இப்போ தண்ணியில நீந்து, அப்பதான் நீச்சல் கத்துப்ப. ஏய், தூங்கிட்டு இருக்கிறவங்களை இப்படியா பண்ணுவாங்க? நல்ல கனவு, கனவுல சாமி எல்லாம் வந்துச்சு தெரியுமா? புரியுது புரியுது. ஆமா, உன்ன மாதிரி ஃப்ராடுக்கு எல்லாம் சாமி எப்படி கனவுல வருது? ஏய், என்ன என்ன எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால உன்னை விட்டுட்டேன். 8 மணி வரைக்கும் தூங்கி இருக்க. நியாயமா பார்த்தா இதுக்கே நான் ஃபைன் போடணும். சரி, தண்ணி ஊத்துனதுனால போனா போதுன்னு விடுறேன். நாளையில இருந்து 5 o'clock அலாரம் வச்சு எழுந்திருக்கணும். சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்த்து பாலை காய்ச்சி காஃபி போட்டு அது கொண்டு வந்துதான் இங்க எல்லாரையும் எழுப்பணும். வேண்டாம் பொம்பி. என்ன வேணா? 5 மணிங்கிறது ஒரு 6 மணி ஆக்கிக்கலாமா? வேற வழியே இல்ல. 5 மணிங்கிறது 5:01 ஆனா கூட நேரா தாத்தா கிட்ட போயிடுவேன். ஏனுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா சொல்றது கரெக்ட் தானே? நீங்க கொஞ்ச நாளைக்கு கடைக்கு போகாம வீட்லயே இருங்க, அதுதான் நல்லது. டேய், என்ன ஆளாளுக்கு இந்த பொம்மைக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க தேவையில்லாம கோவப்பட்டீங்கன்னா உங்க உடம்பு தான் கெட்டு போகும். பரவாயில்ல மாமா, கொஞ்ச நாள் பொம்மை தான் கடைக்கு போகட்டுமே. இந்த கேப்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நீங்களே கடைக்கு போலாம் மாமா. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் சும்மா இருக்க முடியாது. இந்த வீட்ல இருந்து நான் என்னதான் பண்றது? மாமா, தப்பா நினைச்சுக்கலனா, பின்னாடி மோட்டார் ரொம்ப வீக்கா இருக்குன்னு மனோ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கூட இருந்து நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? பாத்தீங்களாப்பா அவ என்ன சொல்றான்னு? அட, நம்ம வீட்டுக்கு தான் செய்ய போறான். எப்படி பொம்பளைங்க கிச்சன்ல வேலை பாக்குறாங்களோ அப்படி ஆம்பளைங்க எல்லாம் இந்த வேலை பாக்குறது நல்லதுதானே? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. டேய் மனோ, மனோ, இது வரேன்ப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. என்னடா இது? டேய், என்னடா இது கோலம்? உடம்பெல்லாம் கிரீஸ் அப்பிக்கிட்டு. எதுக்குடா நீ எதுக்குடா அந்த வேலையெல்லாம் செய்யற? பிளம்பரை கேட்டேன், பிளம்பர் இல்லன்னுட்டான். மோட்டர் ரெடி பண்ணணும்னு அம்மா சொன்னாங்க, அதனாலதான் மோட்டரை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரெடி பண்றா. உங்க அம்மா ஒரே நாள்ல எல்லாரையும் கவலைப்படுத்திட்டா. எக்கேடோ கட்டு ஒழிங்க. என்ன இதுல சேர்க்காதீங்கடா சாமிகளா. ஆள விடுங்க. இல்லப்பா. ஐயோ, இதெல்லாம் நம்மளால பாத்துட்டு இருக்க முடியாதுப்பா. அத்தை, தமன்னா, நம்ம எல்லாரும் நாளைக்கு வெளியே போகணும், மறந்துடாதீங்க. வாங்க தாத்தா. சரிம்மா.